வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸ் சர்ப்ரைஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிகமா டிவி ஷோஸ் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் சேனலில். ஸோ அந்த பிக்கை வந்து பார்க்கும்போது அதில் 2 ரோஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை ரோஜா சீசன் 2 இருக்குமோ அப்படின்ற ஒரு குட்டி டவுட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஒரு சிஸ்டம், ஒரு காஃபி கப், கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரியுமே இருக்குது. ஒரு வேளை ரோஜாவுடைய செகண்ட் வெர்ஷன் வரப்போகுதோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சரிகமா வந்து ஒரு நியூ ஷோவா சீரியலான்னு தெரியல, ஒரு நியூ ப்ராஜெக்ட்காக பூஜை போட்டிருக்காங்க. அதில் ஹீரோவா ஆக்டர் நியாஸ், அதாவது கரண்டாக 3 முடிச்ச சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்க ஆக்டர் நியாஸ் அவர்கள் தான் அதுலேயுமே ஹீரோவாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் கோயின்சிடன்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா சீரியல் எண்ட் ஆனது December 3, 2022. இந்த நியூ ப்ராஜெக்ட்கான பூஜா போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா December 3, அதே சேம் டே 2024. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ஒரே நாளில் வந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. புதிய ப்ராஜெக்ட்கான ஒரு பூஜையை போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஹீரோயின் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக அவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் நியாஸ் அவர்கள் அவருடைய நியூ ப்ராஜெக்ட், அதாவது சரிகமாலாம் கமிட் ஆகியிருக்காங்க இல்லையா, அது நான் அப்பயே சொல்லியிருந்தேன் சீரியலாக இருக்கும், அதர்வைஸ் வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே டைமில் ஒரே சேனலில் 2 சீரியல் பேக் டு பேக் ஹீரோவாக பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அப்டேட்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாரு ஹீரோயின் கூட. பட் ஹீரோயினுடைய ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஸ் பர் சோர்சஸ் அதில் ஹீரோயினாக ஆக்ட்ரஸ் பிரியங்கா தான் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாகவே வச்சுக்கோங்க, இன்னும் அது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம்ட் ஆகலை. பட் ஆஸ் பர் சோர்சஸ் அது நல்கர் பிரியங்கா தான். ஈவன் ரீசெண்டாக நம்ம பிரியங்காவுமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சரிகமாவுடைய இந்த நியூ ப்ராஜெக்டில் நியாஸ்க்கு பேரா நம்ம பிரியங்கா தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது ரோஜா சீசன் 2 இருக்கிறதுக்குமே ஹைலி சான்சஸ். ஏன்னா அஃபிஷியலாக சரிகமாவே அடுத்த ப்ராஜெக்ட் அப்படி, அதாவது அந்த மேலே ஹைலைட்ஸில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்க, ஆடட் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் லோட் ஆகிட்டு இருக்கு ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. பட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ரோஜா சீசன் 2 வரணும் அப்படின்னு சொல்லி. பட் அதோடைய கண்டினியூவேஷனாக வருமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக வரப்போகுதான்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் இதுலேயுமே நம்ம ரோஜுன் தான் வரணும், சிப்பு அண்ட் பிரியங்கா தான் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சிப்பு ஆல்ரெடி ஜீல வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியங்கா அண்ட் நியாஸ் இவங்க லீடாக பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் ரெகுலராக நமக்கு டெலிவிஷனில் வரப்போகுதா இல்லை ஒன்லி சரிகமாவுடைய யூடியூப் சேனலில் மட்டும் டிஜிட்டல் சீரிஸ் மாதிரி டெய்லி கொண்டு வர போகிறாங்களா இல்லை எவ்ரி வீக் வந்து எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக நியர்ஸ் ஷேர் பண்ணாங்க இல்லையா அந்த நியூ ப்ராஜெக்ட் பிக்சர்ஸ்லாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது கூட ஆஃபீஸ் செட்டப் மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம பிரியங்கா வந்து ஒரு மாடர்ன் லுக்கில், ஐ மீன் அதில் வந்து சாரியில் தான் இருப்பாங்க ரோஜா சீரியலில். இதில் வந்து சுடி சல்வார்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது அப்கமிங் சரிகமா ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரோஜா சீசன் 2 இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, அதுதான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் பிரியங்கா கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி தான். பட் இது கன்ஃபார்மாக வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சரிகமாவுடைய ஆடுகளமே வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது, ஸ்லாட் இல்லாததுனால, டைம் ஸ்லாட் இல்லாததுனால. ஸோ இது வந்து டிஜிட்டல் சீரீஸாக யூடியூப் சேனலில் மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ சரிகமாவே இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது ஈவன் நியாஸ் அவர்கள் கூட இந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது 2025 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் 1 மாதம் கூட இல்லை இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்த வருஷம் நமக்கு கன்ஃபார்மாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் பிகாஸ் சர்ப்ரைஸாக இந்த ப்ராஜெக்ட் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் பிரியங்காவுடைய கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரோஜா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.